ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் பறவைகள் பற்றி பார்க்க போகிறோம். பறவைகள் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்கும் பறவைகளுக்கு ரெக்கை இருக்கும், அது அழகாக வானத்தில் பறந்து செல்லும். அதை வச்சு தான் நம்ம அதை பறவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது அந்த பறவைகள் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வேடந்தாங்கல் சரணாலயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பறவைகள் சரணாலயம். அங்கே எல்லா வகையான பறவைகளும் இருக்கும். நம் நாடோட பறவைகள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள பறவைகள் கூட அங்கே நம்ம பார்க்க முடியும். இப்போது பறவைகளில் ஒரு சில பறவைகளை நம்ம உதாரணத்தோடு பார்க்கலாமா? குட்டீஸ் பாருங்க, இப்போ நான் ஒரு பறவை உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன பறவைன்னு யாருக்காவது தெரியுமா? இது காகம். இது காகம். காகம் எப்படி இருக்கும் குட்டீஸ்? கருமையாக இருக்கும் இல்லையா? ரொம்ப கருப்பாக இருக்கும். காகங்களை நம்ம காடுகளில் பார்க்க முடியும், நகரங்களில், கிராமங்களில், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ இது காகம். ஓகே குட்டீஸ், அடுத்து இப்போ நாம் பார்க்குற பறவை குருவி. இது குருவி. குருவி குட்டியாக சின்னதாக அழகாக இருக்கும். குருவியை நம்ம பல விதமான கலர்களில், அதாவது நிறங்களில் பார்க்க முடியும். சிட்டுக்குருவி, இந்த மாதிரி குருவியில் பல வகை கூட இருக்குது. சில பேர் குருவிகளை வீடுகளில் கூட வச்சு வளர்ப்பாங்க. குருவிகள் அழகாக மேலே மரத்தில், சுவர்களில் இந்த மாதிரியெல்லாம் கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவை. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பறவை புறா. இது புறா. புறா குட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. புறா என்ன நிறத்தில் இருக்கும்? அழகான வெள்ளை நிறத்தில் இருக்கும். சில புறா சாம்பல் நிறத்தில் கூட காணப்படும். அழகான சாம்பல் நிறமாக இருக்கும். புறாக்களையும் அதே மாதிரி வீடுகளில் வச்சு செல்ல பறவையாக வளர்ப்பாங்க. புறாக்களுக்கு நிறைய தீனிகள்லாம் வீடுகளில் போடுவாங்க. புறா கபடற்றது, அதாவது புறாக்களுக்கு கள்ளங்கபடமே இருக்காது. ஸோ இது புறா. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்குற பறவை வாத்து. இது வாத்து. வாத்து குட்டீஸ் பார்த்துருப்பீங்க. வாத்துக்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? நீரோடைகளில் நிறைய வாத்து நம்ம பார்த்துருக்கோம். வாத்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய ஒரு பறவை. வாத்து தண்ணியில் அழகாக நீந்துற ஒரு பறவை. கண்டிப்பாக குட்டீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வாத்து. ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் பார்க்குற பறவை மயில். இது மயில். மயில் குட்டீஸ் எங்கெல்லாம் காணப்படும் சொல்லுங்கள்? காடுகளில் தான் பெரும்பாலும் காணப்படும். மயில் சில நேரங்களில் ஜூவில் கூட மயிலை நாம் பார்க்க முடியும். மயில் அழகாக தோகையை விரித்து ஆடும். மயிலோட தோகையில் பல நிறங்கள் காணப்படும். மழை நேரத்தில் மயில் தன்னுடைய தோகையை அழகாக முழுவதுமாக விரித்து ஆடும். ஸோ இது மயில். ஓகே குட்டீஸ் பாருங்க, இப்போ நம்ம ஒரு பறவை பார்க்குறோம். இது என்ன பறவை சொல்லுங்க பார்க்கலாம். குட்டீஸ் உங்களுக்கு தெரியும். எஸ், இது கிளி. இப்போ நான் கிளி பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். கிளி என்ன நிறத்தில் இருக்கும் தெரியுமா? அழகான பச்சை நிறத்தில் இருக்கும். பஞ்சவர்ண கிளி அப்படின்னு கூட நம்ம ஒரு கிளி பார்க்க முடியும். அது 5 விதமான நிறங்களில் இருக்கும். சாதாரணமாக உள்ள கிளி பச்சை நிறத்தில் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா? அந்த கிளியோட அழகெல்லாம் அழகான சிவப்பு நிறத்தில் காணப்படும். கிளியை சில பேர் வீட்டில் கூட செல்ல பறவையாக வளர்ப்பாங்க. கிளி நம்ம சொன்னதையே திரும்ப சொல்லும். அழகாக திரும்ப சொல்லக்கூடிய ஒரு பறவை. ஓகே குட்டீஸ் பாருங்க, இப்போ நான் ஒரு பறவை உங்களுக்கு காட்டுறேன். இது கொக்கு. கொக்கு நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும்? நீர்நிலைகளில் முக்கியமாக பார்க்க முடியும். கொக்கு மிகவும் அழகான வெள்ளை நிறத்தில் காணப்படும். கொக்குடைய கால்கள், அலகு எல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும்.
அந்த அலகை வச்சு தான் அது அந்த நீர்நிலைகளில் உள்ள மீனெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். ஓகே குட்டீஸ், இப்போ பாருங்க, இது என்ன பறவை சொல்லுங்க பார்க்கலாம். இது மீன் கொத்தி. மீன் கொத்தி பெரும்பாலும் நீர்நிலைகள், குட்டைகள், இந்த மாதிரி தண்ணீர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள மரங்களில் உட்கார்ந்துருக்கும். மீன் கொத்தி அழகான நிறங்களில் காணப்படும். மீன் கொத்தி ரொம்ப கூர்மையாக பார்க்குற திறனுடையது. அது மரத்தில் இருந்தே அந்த நீர்நிலைகளில் உள்ள மீனை கரெக்டாக பார்த்து அங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த மீனை கொத்தி சாப்பிட்ரும். இதுதான் அதனுடைய தனித்திறமை. ஓகே குட்டீஸ், இப்போ பாருங்க, இது என்ன பறவைன்னு தெரியுமா? இது கழுகு. கழுகு ஒரு பெரிய பறவை. அது வானத்தில் ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. கழுகுடைய கண்கள் மிகவும் கூர்மையாக இருக்கும். அதோடைய இறகுகள் கூட ரொம்ப நீளமாக பெரிய இறகுகளாக காணப்படும். ஓகே குட்டீஸ், பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பறவை காட்டுறேன். இது ஆந்தை. இப்போ நான் ஆந்தை பற்றி உங்களுக்கு சில விஷயம் சொல்ல போகிறேன். ஆந்தைக்கு இரவு நேரத்தில் மட்டும்தான் கண்ணு தெரியும். பகல் நேரத்தில் அதுக்கு கண்ணு தெரியாது. அது தவிர ஆந்தையுடைய கழுத்து எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அழகான அமைப்பை கொண்டுள்ளது. ஸோ இது ஆந்தை. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் பறவைகளில் ஒரு சில பறவைகளை அழகாக எடுத்துக்காட்டோட பார்த்து முடிச்சிட்டோம்.